ராஜா யாரெல்லாம் செய்தி கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் செய்தி கொடுக்கிறார்களோ எல்லாரும் ஆண்டவரே தேவ அன்பை குறித்ததான வார்த்தைகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தேவனப்பா நீங்க ஆண்டவரை இருதயத்துல ஏவுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. பலவிதமான பயத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்து காரியத்தை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள்னால பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் எல்லாம் அப்பா பலனடையட்டும் தகப்பனே. அப்பா கர்த்தர் தேவனப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க. உங்க அன்பு ஆண்டவரே எங்கள நீங்க ஊற்றப்பட்டு இருக்கு சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறதே நீங்க எங்க மேல வைத்த அந்த கல்வாரி சிலுவையில நாங்க பார்க்கிற அன்பை வைத்துதான் ஆண்டவரே. நாங்க பயந்துகிட்டு இல்ல ஏதோ கண்ணை குத்திடுவீங்க நரகத்துல போட்டோம் அப்படி இல்ல ஆண்டவரே. எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தையும் நீர் எங்கள் மீது பாராட்டின அந்த 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 தியாகத்தையும் அந்த ஒரு பெரிய விளைக்கரையத்தையும் பார்த்து நாங்க அப்பா உண்மை நாங்க அறிந்து கொண்டாண்டவரே. எங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்க சாபங்களை எல்லாம் நீக்கி அப்பா தரித்திரங்களை வியாதிகளை அப்பா கஷ்ட நஷ்டங்களை சிலுவைகளை சுமந்து எங்களை அழிவுக்கு மீட்டி தப்புவித்து கொண்டு வந்து நீங்க சேர்த்து இருக்கிறீங்க. அன்புல நாங்க பூரணப்பட எங்களுக்கு நீங்க கிருபைகளை கொடுங்க. கத்தரைங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான வேலைகளை நடத்துங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய அப்பா கத்தவை எங்களோட உள்ளத்தோடு கூட பேசுங்க. எண்ணத்துல கத்தர் தேவன் அப்பா மாற்றங்களை உண்டு பண்ணுங்க. கத்தோட கரத்துல கொடுக்கிற வாழ்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 யோவான் 4:16-18 மறக்காதீங்க. இந்த மாதம் இதை குறித்து அதிகமாக நீங்க உங்க பர்சனல் மெடிடேஷன்ல தியானிங்க. உங்களுடைய இந்த கூடுகையில நம்ம செய்தி கொடுக்கிறவர்கள் இடத்துல இந்த காரியத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் தேவன் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவர். ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவனே கிடையாது. வேலை காரியங்கள் சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்துகிறதா விதமா இருக்கலாம். போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் சூழ்ந்து இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவருக்கு எனக்கு என்ன தெரியலையோ, என்னை பார்க்காம விட்டுட்டாரோ, ஒருவேளை ஏதோ அப்படியா இப்படியான சொல்லி பலவிதமான எண்ணங்கள்னால சோர்ந்து போகாம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் ஒண்ணு விசுவாசிக்கிறேன். நீங்க எனக்காகத்தான் சிலுவையில அப்பா நீங்க உடைய ரத்தத்தை சிந்தினீங்க. எனக்காகத்தான்ப்பா உங்க சரீரம் பிக்கப்பட்டது. நான் உங்க பிள்ளை. நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து பறிக்கப்பட்டு உங்களுடைய ஒளியின் ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறேன். அப்பா நான் உங்களுடைய பிரதிநிதியா இருக்கேன். உங்களோட அப்பா கர்த்தவே அந்த ஒளியின் ராஜ்யத்தை பிரசன்ட் பண்றவளா இருக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தவே என்ன பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இளைப்பாற தொடங்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேரோட பேசினாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேரோட? ஹல்லேலூயா. பேசுகிற தேவன் அவர். நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். நம்மள பலப்படுத்தினாரா? நம்மள பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என்னோடு கூட பர்சனலா ரொம்ப ஆண்டவர் என்னோட பலப்படுத்தினதை நான் உணர்ந்தேன். ஆராதனை வேளையில கர்த்தனோடு கூட பேசினதையும் பலப்படுத்தினதையும் தைரியப்படுத்தினதையும் ஆண்டவர் இடைப்படுகிறதையும் நான் உணர்ந்தேன். நிச்சயமாக நம்புகிறேன் பலரோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசி இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இந்த மாதத்தை எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து சனிக்கிழமைகள்ல வாங்க. இந்த சனிக்கிழமைகள்ல ஏன்னா நிறைய பேருக்கு லீவ் தான் இல்லையா? ஒர்க்கிங் விமன்ஸ் கூட இந்த நாள்ல நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? 500 ஆத்துமாக்கள். எல்லாரும் சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. 500 ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. 500 இருக்கா? அந்த தரிசனம் இருக்கா? 500 புதிய ஆத்துமாக்கள். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. 500 புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறது. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு எல்லாரும் அப்பா ஆண்டவரே 500 புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட நடைபோடலாம். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்ம போன வாரத்துல அதாவது வெட்னஸ்டே நம்ம பார்த்தோம். ஏசாயா 43வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வாசிக்கலாம். 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாமா? ஏசாயா 43 வசனங்கள் 1, 2, 3 வேகமாக வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்,
நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறு கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது அந்த அக்கினி ஜுவாலை பேரில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, பலரும் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்ல நம்ம ஊடா கடந்து போகிறோம். கிறிஸ்தவர்களும் அதற்கு ஒரு விதி விலக்கல்ல. நம் தண்ணீர்கள் போல போல அக்கினி போன்ற சூளைகள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால பலருக்கும் நமக்கு என்ன ஆயிடுது கேள்வி, என்னடா இது ஆண்டவர் ஏத்துட்டு வந்துட்டேன், ஒரு பிரச்சனை போராட்டமே இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைச்சு இப்படி வருதே அப்படின்னு உடனே சோர்ந்து போயிடுறோம். உங்களுக்கும் வருது, ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வருது, எனக்கும் போராட்டம் வருது, எனக்கும் கஷ்டம் வருது, எனக்கும் சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா ஆண்டவர் இங்க நமக்கு அழகா சொல்றாரு, நாம என்ன பண்ண தேவையில்ல, அந்த எரிகிற அக்கினி சூளையை பார்த்து, அந்த ஆறுகளை பார்த்து, தண்ணீர்களை பார்த்து சோர்ந்து போய் பயந்து போய் நம்பிக்கையற்ற ஜனங்களை போல் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தேவன் நம்மோடு கூட உண்டு. தண்ணீரை கடக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகள் நம் பேரில் புரளுவதில்லை, நம்ம புரளுவதில்லை. அக்கினி ஜூலைல நம்ம இருந்தா கூட அக்கினி அந்த அக்கினி என்ன பண்ணாதான் பற்றாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதான் வசனம். நான் இந்த காரியத்தை எப்படி முதல் ஒரு மூலக்கூறுங்கிற மாதிரி எப்படி அடுத்து என்ன ஆண்டவரே மனம் மறுரூபத்தை குறித்து நாங்க ரொம்ப தியானிச்சோம். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நிறைய காரியங்கள், இன்னும் பயப்படுகிற ஒரு மனது, அவிசுவாசமான மனது, சந்தேகப்படுகிற மனது, பிற்போக்கான மனது, இப்படி எல்லாம் இருக்குது. அந்த மனமானது மறுரூபமாய்க்கொண்டே இருக்கணும். அதெல்லாம் நாங்க படிச்சோம். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. அடுத்து என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு கூட அழகா ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் நமக்கு தெரியுது. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பதில் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். கிறிஸ்தவமே விசுவாசம் தான். விசுவாசம்னா என்ன? காணப்படாத நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாத நிச்சயம். கரெக்டா? ஹல்லேலூயா. ஒன்னும் பாக்குறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, உணர்றதுக்கும் ஒண்ணும் இல்ல, சுத்தி முத்தி அப்படிலாம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு செய்வார். அப்படின்றது பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா எல்லாம் சாதகமா இருக்கக்குள்ள பார்த்துட்டு ஆமா ஆமா இந்த போன்ல எனக்கு போன் இல்ல, கிடைச்சிருச்சு, அது இல்ல பாருங்க. இல்லாத அதனுடைய தேவைகளை பார்த்துக்கொள்ள போனுங்கிறது ஓகே. சொல்ற அத்தியாவசியமான தேவைகள், காரியங்கள் ஒருவேளை உங்களை நெருக்கி இருக்கலாம். கருத்து என்ன ஆண்டவரை பண்ணுவோம், எங்க எதிர்காலம் என்ன அப்படின்னு அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரைகளை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி நம்புறோம் பாருங்க. ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு போதுமானவர். இந்த பிரச்சனை போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து போய் இப்படியே முடங்கி போக கூடாது, இதுல செத்துருவேன் அப்படின்னு நான் நினைக்க தேவையில்லை. ஏன்னா என்னுடைய ஆயுசு நாட்கள் யாருடைய கருத்துல இருக்கு? அது கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஒருவரும் அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாதா? பறிச்சுட்டு போக முடியாது. நான் என் கர்த்தரோட கருத்துல இருக்கேன். என்ன அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருமணியை தொடுகிறான். என் தலையில உள்ள முடிக்கோட அவருடைய அனுமதி இல்லாமல் விழாது. அவர் சொல்லி இருக்கிறாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, நீ எப்சிமா, நீ பியூலா, இல்லையா? ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லியிருக்க, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், தாயின் கருவறையிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன் அவயங்கள் உருவேற்படும் நாள் முதலாய் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இப்படி சொன்ன தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ண தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. நான் விசுவாசிக்கிற என் தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஃபேக்ட விட்டுறணும். ஃபேக்ட்னா என்னது? யதார்த்தமான உண்மைகள். நம்ம நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஏதோ நம்ப முடியுமா? சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற, நம்மளை எதிர்நோக்கி வருகிற அந்த தண்ணீரை கடக்க வேண்டிய பாதையை பார்த்தா இதை கடந்துருவோம்னு யாராலையாவது நினைக்க முடியுமா? ஆறு மாறி பாய்ந்துகிட்டு இருக்குது, அது என் மேல பொருளாதுன்னு சொல்லி எப்படி நம்ப முடியும்? அக்கினி போல ஒரு சூளைக்குள்ள இருக்கிறோம், ஆனா அக்கினி என் பேர்ல பற்றாதுன்னு சொல்லி நம்ம எப்படி நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. ஃபேக்ட் என்னது? வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு.
ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சொல்லி இருக்கிறாரு நான் தண்ணீரை கடந்து போவேன்னு சொல்லி. ஏன் அவரு என் கூட இருக்கிறார். அவரு சொல்லி இருக்கிறாரு ஆறு என் மேல புரளாது. ஏன்னா அது எனக்கு தெரியாது, அவரோட காரியம். அவரு சொல்லி இருக்கிறாரு அக்கினி என் பேர்ல பற்றாதுன்னு சொல்லி. எனக்கு தெரியாது, அக்கினிக்குள்ளதான் இருக்கேன். ஆனா அது என் பேரில் பற்றாது. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல், அந்த அக்கினியின் வாடை கூட என் மீது வீசாமல் என் தேவன் என்னை பாதுகாப்பார்னு நான் நம்புறேன்னு சொல்லி. ஹalleluya. நம்புறவங்க எல்லாம் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இதுக்கு பேர் தான் விசுவாசம். உங்க விசுவாசிக்கிறேன்பா, எனக்கு அதுக்கு விட்டா எனக்கு தெரியாது. அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற காலத்துல கர்த்தர் அதினதின் காலத்துல நம்மை காரியங்களை செய்வார். ஏற்ற காலத்துல நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலம் பாட அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமென். பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை, கலங்கி நிற்க தேவையில்லை. இன்னைக்கு பலருக்கும் சோர்வுகள், பலவீனங்கள், அப்படி போராட்டமா இருக்கு. கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிற. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னதை குறித்து நம்ம போன வாரம் தியானிச்சோம். நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனாலதான் நம்ம வாசிச்சோம், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த ஈசாக்கை பார்த்து பஞ்சமான சூழ்நிலையில அந்த ஊரை விட்டு போக இருந்த பஞ்சம்னா தெரியும், பேசிக்கான நீடு, சாப்பாடு தண்ணீருக்கே இல்லாத இருக்கிற சூழ்நிலைக்கு பேர் தான் பஞ்சம். அந்த நாட்கள்ல இடம்பெயர இருந்த அந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ குடியிரு அப்படின்னு. நம்ம பார்த்தோம், குடியிருப்புக்கு ஏற்ற விதமாக பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். என்னை ஏசாயா 45:19 வாசிச்சோம். என்ன விருதாவா தேடுங்கன்னு நான் சொன்னேனா? யதார்த்தமானவைகளை பேசுகிற தேவன் நான். என்ன சும்மா நீங்க தேடுங்கன்னா நான் சொல்லல. அப்படியே விருதாவான வேஸ்டா என்ன தேடுகிறவன் என்ன பண்ணுவான்? அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன தேடுகிறவர்களுக்கு நான் பலன் அளிக்காமல் போவதில்லை அப்படிங்கறது சொல்றாரு வேத வசனத்துல. என்ன தேடும் பொழுது நான் பாத்துக்குவேன் உன்ன. நீ என் பிள்ளைன்னா நான் உன்னை எப்படி பாத்துக்காம விட்டுருவேன்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உன்னை விருதாவா நான் தேடுன்னு சொல்லலையே. நான் உனக்கு எப்படி ஏதாவது செய்யாம விட்டுருவா? நான் ஏதாகிலும் உனக்கு செய்வேன். எனக்கு தெரியும் எதை உனக்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. கலவர சப்தரத்தன. எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில நான் ஏதோ செய்துட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுது இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. விருதாவாய் தேடுங்கள் என்று நான் உனக்கு பார்த்து சொல்லல. அதனால சொல்றாரு, நீ இந்த தேசத்துல குடியிரு என்று சொல்லுகிற தேவன். சந்தோஷமாக சமாதானமாக குடியிரு என்று சொன்னார். குடியிருக்கணும்னா எப்படி? ஆமோஸ்ல வாசிச்சோம். அந்த அந்த குடியிருக்கிறதுக்கு, அந்த குடியிருக்கிற மக்கள் நீங்களும் நானும் அவருக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப நம்மளை ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம அந்த தேசத்துல, அந்த நாட்டுல, அந்த ஊர்ல, அந்த குடியிருப்பின் பகுதிகள்ல பிளான்டேஷன்ஸ் செய்யும் படிக்கு நமக்கு பலனை கொடுத்து, நம் தோட்டங்களை நாட்டி அந்த கனிகளை நாட்டு, அதுக்கெல்லாம் நமக்கு பலன் வேணும் இல்லையா? அதையெல்லாம் செய்து அதை அதடி பலனை அனுபவிக்கும் படிக்கு கர்த்தர் தேவன் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருப்பார் என்று சொல்லி இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். வேணா நீங்க ரெக்கார்டிங்ல பாருங்க. இதை நான் உங்களுக்கு திரும்ப ஒரு காரியத்துக்காக சொல்றேன். அப்ப ஃபெய்த் அப்படிங்கிறது என்னது? ஒரு அன்சர்டன் பீரியட்ல, ஒரு அன்சர்டன்னா புரியுதுல, ஒரு ஒண்ணுமே இல்ல, வாய்ப்பே இல்ல, சுத்தி முத்தி ஒன்றும் இல்ல, ஆனா விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதான் அந்த ஃபெய்த் இன் அன்சர்டன் பீரியட். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல விதைத்த ஈசாக்கை 100 மடங்கு பலனை அறுவடை செய்யும் படிக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கும் கூட அந்த காரியத்தை ஒரு 15 நிமிடங்கள் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நிறைய வார்த்தைகளோடு கூட நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொண்டு கலங்கின உள்ளத்தோடு இருக்கிறவர்களை தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துல பலரும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், வாழ்வதற்கே வாழணுமா அப்படின்னு நினைச்சிருக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்கதான் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்படி மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். எல்லாருமே பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அது ஆனாலும் பாருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆறுகளை கடக்கும் பொழுது
அது உன்மேல், அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளுவதில்லை. ம். கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ ஆமென், ஆமென், அக்கினியில் ஆமென். ஹல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளுவதில்லை. நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, அது என்ன ஆறுகளை கடக்கும் பொழுது உண்மையில் சரி இது ஓகே. நீங்க வந்து அப்பா தகப்பனே தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா, சரி ஆண்டவரே, ஒரு அது 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 அந்த குறிச்சு நம்ம போன வாரம் தியானித்ததுல தேவையான சூழ்நிலைகள், தேவை, அத்தியாவசியமான தேவை கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு பொருளாதார தேவை, ஒரு காரியம், ஒரு விடுதலை, இந்த மாதிரியான தேவையான சூழ்நிலை, ஒரு சுகம், இந்த மாதிரியான ஒரு ஒரு தேவையான ஒரு ஒரு சூழ்நிலையில அவர் நம்மோடு கூட இருந்தா குடியிரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன், நீ சும்மா இரு, நான் பாத்துக்குவேன், நான் உன்னை நிரப்புவேன், நான் செய்திருவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படிங்கறதுதான். அதை நம்ம அதை குறித்து தான் தியானித்தோம் போன வாரத்துல. நான் உன் கூட இருக்கேன், ஐ வில் ப்ரொவைட் யூ, நான் பாத்துக்குவேன், நீ குடியிரு, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளோட தேவைகள்? தெரியும் இல்லையா? தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு ஐயோ இவங்களுக்கு இது தேவைப்பட இருக்கு, இவங்களுக்கு அது. கூட இல்லாதவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டுல அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, நம்ம வீட்டுல ஏதாவது இதெல்லாம் இருக்கா, எதுவுமே தெரியாது. தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓ இவங்களுக்கு இது தேவையாச்சே அப்படின்னு தெரியாம இருக்காது. இப்ப ஆண்டவர் ஒரு தேவைகளை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம் கூட இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து குடியிரு என்று சொல்லுகிறதை குறித்து போன வாரத்துல தியானித்தோம். இன்னைக்கு ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. வேதம் என்பது ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி தோண்ட 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 புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த செய்தியை கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த விளக்கங்களை, அதாவது விளக்கம்னா என்னது, இன்டர்பிரேஷன், அந்த காரியங்களை ஆண்டவர் அழகு, அது வெளிப்பாடுன்னு சொல்லலாம். இன்டர்பிரேஷன் விட வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கொடுத்திருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் அழகா ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். ஆண்டவருடைய புதையல் பழசே ஆகாது. அதனாலதான் இது வேத வசனம், இன்ன வரைக்கும் பழமையாகாத புஸ்தகம். ஸ்டான்லி அங்கிள், ஸ்டான்லி அவருடைய இன்டர்வியூல பாத்துட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இது வரைக்கும் நான் 60 வருஷம் கிறிஸ்தவ நடந்திருக்கேன், 5% தான் வேதத்தை குறித்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னா பாருங்க, அவர் சொல்றாரு, தோண்ட தோண்ட புதையலை போல புதுசா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் இந்த வேதம் பழமையாகாத ஒரு 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 காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஆறுகள், நான் ஆறை குறிச்சு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆறுனா என்ன, ஆறுகள் அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆறுங்கிறது ஒரு ஓடும் நீரோட்டம் இல்லையா? அது ஓடி பாயும் தன்மை கொண்டது. பாய்ந்து வருகிறது, அப்படியே போகிற தண்ணி, தேங்கி நிற்கிற தண்ணீர் கிடையாது. அது குட்டை இல்லையா? தேங்கி இல்லாமல் பாய்ந்து போகிற ஒரு தன்மையை கொண்டதுதான் இந்த ஆறு. அப்ப பாருங்க, இந்த ஆறு போயிட்டே இருக்கிறதுனால ஸ்டாக்னன்டான இடத்துல நம்ம போறது மாதிரி இல்லாம, அதுவே நமக்கு ஒரு அசௌகரியம். ஸ்டாக்னன்டான ஒரு ஒரு இதுல நம்ம போறது ஒரு அசௌகரியம், ஒரு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு காரியம். ஆனா இது பாய்ந்து போகிறதுனால இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஏன்னா ஆறுங்கிறது பாய்ந்து போகும் பொழுது அது திடீர்னு வேகமா வரும், திடீர்னு எங்க இருந்தோ வெள்ளம் அதுல அடிச்சுக்கும். நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா? திடீர்னு என்னாச்சு, அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆத்த கடக்கு பொழுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம், நம்மை அடித்து கொண்டு போகிற ஒரு தன்மை, அதோட கூட அது நம்ம முன்பாக ரொம்ப பெரிய காரியம் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அது அப்படி பாய்ந்து வருது. நம்ம இப்படி நடக்கணும், நம்ம அதை கடந்து போகணும் அப்படின்னு அது நம்ம பாய்ந்து வந்து நம்மை தள்ளி நம்மை வீழ்த்துகிற ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதோடு கூட நான் ஆண்டவர் எனக்கு கனெக்ட் பண்ணி காமித்தது, இன்னைக்கு எதிராளிகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எதிராளிகள் உண்மையில் பாய்வது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எதிராளிகள் என்மேல் பாய்வது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலக வாழ்க்கையில பலரும் நமக்கு எதிர்த்து வராங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. இதை சமாளிக்க நம்மளால முடியறது இல்ல. பாய்ந்து வந்து நம்மை துன்பப்படுத்த, நம்மை துக்கப்படுத்த, நம்மை வீழ்த்த நினைக்கிற சத்துருக்கள் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த மனிதர்களை நாம் பார்க்க வேண்டாம். அந்த மனிதர்களுக்கு பின்பாக போராடுகிற பொல்லாத சத்துரு இல்லையா?
அப்படி போன்ற அந்த எதிராளிகளுக்கு, இந்த கோலியாத் போன்ற அந்த எதிராளிகளுக்கு, அந்த காரியங்களுக்கு அது என்னவே பாய்ந்து வரதை எதுக்காகத்தான்? நம்மை வீழ்த்தணும், நம்மை அடிச்சுட்டு ஒண்ணுமில்லாம கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாய்ந்து பாய்ந்து வருகிறது. அப்ப இந்த எதிராளிகளுக்கு நாம என்ன பண்ண தேவையில்லையா? நம்ம பயப்பட தேவையில்லை. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? ஏன்னா ஆறுகள் உண்மையில் பாய்வது இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அது எப்படி சிஸ்டர்? ஆறுனா பாயும் இப்பதான் சொன்னீங்க, அது ஓடுற நீரோட்டம்னு சொன்னீங்க, அது எப்படி பாயாம இருக்கும்? இல்லையா? ஆமா தானே? அது எப்படி போய் பாயாம இருக்கும்? சரி, தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, ஓகே. இது எப்படி பாய்ந்து தானே வரும்? அது எப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சீங்கன்னா வாசிங்க. உபாகமம் 31ல 8வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? அவர் நமக்கு முன்பாக போகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நமக்கு போகிறவர். ஹalleluya. அவர் நமக்கு முன்னாடி போறனால அந்த பாய்ந்து வருகிற நீரோட்டம் ஃபர்ஸ்ட் அவரைத்தான் என்ன பண்ணும்? ஆமா, அவரை தாக்க முடியுமா? அவரை தாக்க முடியுமா? அவரை தாக்கினாத்தான் நம்மளை தாக்க முடியும். ஏன்னா நமக்கு முன்பாக போகிற தேவன் அவர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எதிராளிகள் நம்மை பாய்ந்து வருவது இல்லை. ஹalleluya. இனி நம்மை துக்கப்படுத்துவதோ, நம்மை கலங்கடிப்பதோ, நம் இருதயங்களை நோகடிப்பு, நம்ம வாழ்க்கையை அழிக்க எந்த எதிராளிகளாலும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மனிதர்களுக்கு பயப்படும் பயம் என்னது? கண்ணியை வருவிக்கும். நாம் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட தேவையில்லை. ஹalleluya. எந்த மனுஷனுக்கும் பயப்படவே தேவையில்லை, மனிதர்களுக்கு பயப்படவே தேவையில்லை. ஒன்று ஆண்டவரே, நான் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தைரியமா இருக்கணும். ஆண்டவரே, அவங்களுக்கு பின்னாக போராடுகிற பொல்லாத சத்துருவை நீங்க பார்த்து கொள்வீங்க, அந்த மனிதர்களை நீங்க பார்த்துக்கணும், நான் அவங்கள மன்னிக்கிறேன். அவங்க மேல நமக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதம் கிடையாது. அப்பப்ப கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு வராம இருக்காது. அதை உடனடியா கீழ்படுத்தி ஆண்டுகிட்ட கொடுத்துரும். வரவே இல்லை, நான் ரொம்ப சூப்பர்னா அது போய் நமக்கு வந்துரும். நம்ம ஏன்னா நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால அந்த மனிதர்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க ஆண்டவரே எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கசப்போ வெறுப்போ வேணாம், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க எனக்கு முன்னாடி போங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களை தாண்டிதான்ப்பா எங்க மேல அவங்க அவர் மேல பாஞ்சுதான் நம்ம மேல வரும். ஒண்ணுமே நமக்கு பிரச்சனை இல்லை. He will face. Hallelujah, hallelujah. He is going to face your enemy. அவர் நம் எதிராளிகளை அவர் சந்திக்க போகிறார். Hallelujah, hallelujah. Thank you Father, thank you Jesus. எதிராளிகளை அப்பா அவர் சந்திக்க போகிறார். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நம்ம வந்துடணும். இது ஒரு பெரிய ஒரு காரியம், இது ஒரு பெரிய ஒரு காரியம். எதிராளிகள் அப்பா நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, நீங்க சந்திங்க, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, நான் உங்களை முன்னிறுத்துறேன், நீங்க எனக்கு முன்பாக போறீங்க, அதுக்காக நன்றி. ஹalleluya. பாருங்க, அந்த அதிகாரத்துல வாசிக்கலாம், எந்த சூழ்நிலையில சொல்றாரு பாருங்க. உபாகமம் 31ல 2வது வசனம் மோசே சொல்லுகிறது, 120 வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வரப்புமா இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். யோர்தானை அவங்க கடந்து போகணும். இத நீ என்ன பண்ண முடியும்? நீ கடக்க மோசே சொல்றாரு. அடுத்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு. அடுத்தது 3வது வசனம், உன் தேவனாய கர்த்ததாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஹalleluya. பாருங்க, அந்த கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்தாரை அழிப்பார். நமக்கு விரோதமாக வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், அந்த எதிராளியை கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தர் பார்த்து கொள்வார் அவனுடைய தந்திரங்கள்.
நம்ம எதிர்த்து போராடுகிற அவனுடைய அந்த கடினங்கள், அந்த சுபாவங்கள், அந்த கலங்கடிப்புகள், அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணுவாரா? அவன் முன்னாடி போறதுனால கர்த்தர் தாமே இந்த தேசத்தாரை அழிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மனிதர் உடனே அந்த மனுஷங்க சாகணும், அந்த மனுஷன் கழியணும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அப்படி சாட்சி சொல்லும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு அது வேண்டாம். எனக்கு விரோதமா அவங்க பண்ணாங்க, அவங்க அழிஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது சொன்னாவே ஒரு மாதிரி நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாருங்க. அவங்க இறந்தே போயிருக்கட்டும். நிறைய பேர் அப்படி இருக்கு. ஆனா அது எனக்கு என்னமோ அது நல்லா இருக்கா? அது சொல்றது நல்லா இருக்கா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க, ஆண்டவர் நல்லா சூப்பரா அவங்க இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, நல்லா இருக்கா? இல்ல. சொல்லும் பொழுது வேண்டாம் இல்ல, உள்ளுக்குள்ள அப்படி தோணலாம். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது நம்ம அந்த சங்கீதம் ரொம்ப நமக்கு பிடிக்கும். அவர்கள் அழிந்து போவார்கள், அது ரொம்ப நமக்கு அது ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படி சொல்லாதபடிக்கு அதை ஒரு சாட்சியாலும் சொல்லாம, தயவு செஞ்சு உள்ளத்துல தோணாம இருந்திருக்காது, தோணி இருக்கலாம். ஆனால் அதை சாட்சியாக சொல்லும் பொழுது அது நல்லா இல்ல, அவ்வளோக்க அது வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவரே என்னதான், இது ஒரு அன்பின் ராஜ்யம் இல்லையா? நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் அழிக்க நினைக்கிறாங்க, நம்ம ஜோம் பண்ணணும் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு இது வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நம்மை விட்டு தூரமாகட்டும். எனக்கு அப்படி சொல்றவங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அம்மாடி நாளைக்கு ஏதோதுன்னா நமக்காக அடுத்தது ஜோம் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு, இல்லையா? அப்படி வந்திருக்கா, எனக்குள்ள நிறைய துணி இருக்கப்பா, இவங்களை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கலாம். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா நம்மளை போட்டு தள்ளணும்னு இவங்க ஜோம் பண்ணிடுவாங்க போலன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. கஷ்டமா இருக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுட்டு, உங்களை தனிப்பட்ட விதமா வச்சுட்டு, தயவு செஞ்சு அதை குறித்த சாட்சிகள்லாம் இப்படி பகிரங்கமா சொல்லி அது நல்லா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? கிறிஸ்தவத்தை வந்து நிறைய பேர் நான் பார்த்துட்டு பயமுறுத்துகிறதா சொல்லுவாங்க. அப்படியே யுத்தத்தில் பராக்கிரமர். எனக்கு அவங்க பார்த்தாவே பயமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஏதோ அடியாள் மாதிரியும் அப்படியே பயங்கரமா அப்படி பயங்கரமா இருந்தாரு. அப்படி இப்படி இருக்கலாம், வேதத்துல அப்படி இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா கூட பாருங்க, அதை ஆண்டவர் அறியாத மக்கள் பயந்துருவாங்க. அப்படிலாம் இருக்க கூடாது. ஆண்டவரை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அப்படி பயமுறுத்த கூடாது. ரொம்ப அந்த கிறிஸ்தவர்கள் கிட்ட நிறைய நமக்கு புரியாம இருக்குது. பயந்து போயிடுறாங்க. எம்மாடி இது என்ன பயமா இருக்கு. ஏற்கனவே அவங்க பயந்துதான் இருக்கிறாங்க. அவங்க கடவுள்கிட்ட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஊரு எல்லையில அப்படியே ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது. பாவம் ஏற்கனவே அதுக்கு பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு பெரிய பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய பல்ல வச்சுக்கிட்டு, அப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு என்ன அதுக்கே அவங்க பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆண்டவரையும் நீங்க அப்படி காமிச்சீங்கன்னா என்ன, யுத்தத்தில் பராக்கிரமர் தான். ஆண்டவர் என்ன அப்படியா? அவர் அன்பின் தேவனா இருக்கிறார். அன்புதான் அவருடைய பேசிக் காம்பனன்ட். அவர் அன்பான தேவன். அதனாலதான் அவர் தன்னை எப்படியுமே வெளிப்படுத்தி காண்பிக்கல. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய சரீரம் கிழிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து, அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதுல எந்த ஒரு பயமும் இருக்காது. அவரிடத்துல கிட்ட வர நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த புதிய ஏற்பாடு அந்த பிள்ளைகளா இருக்கும். கிருபையின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த கிருபையை காண்பீங்க, கிரேஸ காண்பீங்க, பொறமை தள்ளாதீங்க. நீ பாவி, நீ போ, நீ இப்படி மோசம், நீ இப்படி போ அப்படின்னு தள்ளக்கூடாது. மக்கள் கிட்ட வருவதற்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தேவன். அப்ப பாருங்க, அப்ப என்னவா கர்த்தர், ஆமா, நமக்கு முன்பாக சென்று நமக்கு விரோதமாக பொல்லாத சத்ருவுக்கு அவர் எப்பவுமே எதிரிதான். அவங்கிட்ட எல்லாம் கர்ட்டசி கிடையாது. அதுக்காக அவங்கிட்டையும் கர்ட்டசி அப்படி இல்ல இல்லையா? சத்ருவுக்கானவர் எப்பவுமே எதிரிதான். அந்த சத்ருவின் கிரியைகளுக்கு எப்பவுமே எதிரியாத்தான் இருக்கிறார். அவன் நம்மை அழிக்க நினைக்கிறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே என்று வேற எதுக்கும் வரான். அவனுக்கு எல்லாம் நம்ம பாவம் பார்க்க தேவையில்லை. அவனுக்கு ஆண்டவரும் பாவம் பார்க்க மாட்டார். அப்ப அவனுடைய காரியங்களை கிரியைகளை ஆண்டவர் என்ன பண்றாரா? நமக்கு முன்பாக கடந்து போய் ஆண்டவர் அழிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. அழிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கு செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஓகே, பாருங்க, கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா.
ஏற்கனவே இந்த மக்களுக்கு விரோதமாக போராடின அந்த பொல்லாத அந்த எதிராளிகளுக்கு செய்தது போலவே இன்னைக்கு சூழ்நிலையில உங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்த எதிராளிக்கு கர்த்தர் செய்ய திட்டமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஆமென். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அலங்கடிக்கிற கோலியாத் போன்ற கோஷங்களை எழுப்புகிற எசபேல போல இல்லையா, கோலியாத் என்ன பண்றான்? பயமுறுத்துறான். அத்தனை நாட்கள் வந்து 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 அந்த ஜனங்களை பயமுறுத்தி பாருங்க எப்படி பண்றான் பாருங்க. ஒரு பிடிக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிற அந்த கோலியாத்தை என்ன பண்றாரு? அந்த நம் தாவீது அவர் அழித்து போட வல்லமை உள்ளவராய். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக போகிறார். அவர் நம் சார்புல முன்னாடி போறார். அந்த ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. யாரும் அந்த பெலிஸ்தனை எதிர்த்து போரிடுவதற்கு யாரும் துணிவு வரல. எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப அவர்கள் எல்லாரும் சார்பாக இந்த தாவீது என்ன பண்றாரு? அவர் முன்பாக போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய், அப்பா என்னால முடியல, அந்த பயமுறுத்துகிற அந்த மனுஷனை பார்த்து பயந்து போய் தயங்கி நீங்க நின்னு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர், அந்த தாவீது, அந்த தேவாதி தேவன், அந்த தாவீது, நம்மளுடைய ராஜாதி ராஜா, அந்த தாவீது நமக்காக, நம் சார்பில் நமக்கு முன்பாக அவர் போய் அந்த கோலியாத்தை முறியடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாம் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அதே போல எசபேலின் கூக்குரல்களை கண்டு நாம் சோர்ந்து போக தேவையில்லை. அவளுடைய வார்த்தைகளை கண்டு சோர்ந்து எசபேல் என்ன பண்றா? அடிச்சிருவேன், தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டேன். இந்த கூச்சல்கள் நம்மை ஒருவேளை சோர்ந்து போக பண்ணலாம். அந்த எல்லா கூச்சலையும் அடக்கி போட கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமானின் சதிகள், ஆமான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஆமானுடைய அந்த தந்திரமான ஆலோசனைகள், சதிகள் அழிச்சு போடுவார். இப்படிப்பட்ட எதிராளிகள், பார்வோன் போல கடினமான ஒரு மனிதன் இல்லையா, மக்களை ஆராதிக்க போக விடாம, ஒரு விடுதலை இல்லாம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஒரு எதிராளி. இந்த எதிராளிய அந்த மக்களுக்கு எதிர்கொள்ள பலன் இல்ல. இஸ்ரவேல் மக்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து அவங்க அப்படியே பயந்து, அவங்க அப்படியே இருந்தே பழகிட்டாங்க. அவங்களால முடியல, பலன் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மோசேவை எழுப்பி அந்த ஜனங்களுக்காக அவனை முன்னிறுத்தி, அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் தாண்டி போகும்படிக்கு மோசேவை முன்னிறுத்தி, மோசேவை அந்த ஜனங்களை வழிநடத்தி போகும்படிக்கு மோசேவை முன்னாக போக வைத்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதெல்லாம் வாசிப்பாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நமக்கு முன்பாக போகிறவராய் அவர் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நிழல். மோசேவாக இருந்த ஆண்டவர் நடத்து, இதெல்லாம் பாருங்க ஒரு நிழல். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலான கதாபாத்திரங்கள். அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக, ஒரு நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு எல்லாமுமாக, ராஜாதி ராஜாவாக நம்மை நிறுத்த, நம் எதிராளிகள் எடுத்து நம்மை மீட்க அவர் முன்பாக போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவன பலம் கொண்டு திடமனதா இருங்கள். நம்ம என்ன பண்ண தேவையில்ல? நம் எதிராளிகளுக்கு பயப்பட தேவையில்லை. நாம் திகைக்க வேண்டாம். உள்ள ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். நம்மளால ரொம்ப எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துருதே, எப்ப பார்த்தாலும் போராட்டம் வந்துருதே, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையேன்னு சொல்லி நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், ரொம்ப பயந்து போயிடுறோம், ரொம்ப ரொம்ப கலங்கி போயிடுறோம். ஆனா கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே விட்டுற மாட்டார். ஏசப்பா என்னால முடியல ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக போங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது நம்ம கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அந்த 8வது வசனத்தை திரும்பவுமாக வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா,
அவர் நமக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறவர். பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. நான் முன்னாடி போய் அந்த எதிரியை வீழ்த்திடுவேன். அந்த எதிரியை நீ ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த எதிரிய நீ என்ன பண்ண தேவையில்ல, நீ போய் எதுவும் பண்ண தேவையில்ல. நான் உனக்கு முன்னாடி போயிருவேன். நான் வீழ்த்திடுவேன், நான் நடத்திடுவேன், நான் பார்த்துக்குவேன். நீ நடந்து வா என் பின்னாடி, அவ்வளவுதான். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நீ விசுவாசி போதும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்க எதிராளிகளை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை பயந்து போயிருக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். ஆறுகள் உங்கள் மேல புரளுவது இல்லை. ஆக்ரோஷமா வரதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஆக்ரோஷமா நம்மை வீழ்த்திருமோன்னு சொல்லி பயந்து நடுங்கி நிற்காதீங்க. பயப்பட வேண்டாம். மனிதர்களுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நமக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா, இந்த ஆறு புரண்டு வர மாதிரி இருக்குது, எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. அப்பா எனக்கு ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, வாக்குரைத்து இருக்கிறீங்க, எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நீங்க பலனை கொடுத்திருக்கேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதை நான் நம்புறேன் சுவாமி. ஆண்டவரே நீங்க எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் எனக்கு அன்பை கொடுத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்பாக போங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க எதிராளியை அவர் பேஸ் பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். ஒருவேளை சிலர் ஆறுகளால அடிக்கப்பட்டு போயிருந்தாலும், ஆறுகள் அடித்து கொண்டு போயிடுச்சு, எதிராளி என்னை வீழ்த்தி நான் ரொம்ப லாஸ் ஆயிட்டேன், ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன், நஷ்டப்பட்டுட்டேன், நான் ஏமாந்து போயிட்டேன், என்னைய ரொம்ப பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப என்னால மீளவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன், எதிராளிகளால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எப்படி மீண்டு வர்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா வாசிங்க ஏசாயா 45வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 1, 2, 3, 4 வசனங்கள் வாசிக்கலாமா? பொறுமையாக வாசிங்க. ஏசாயா 40. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கோரேசை கொண்டு விடுவிக்கிறார். அதெல்லாம் அந்த ஹிஸ்டரியில நீங்க படிச்சு பாருங்க. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க அந்த ஜனங்கள். ஒரு வேற நாட்டுல அடிமையா இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ராஜாவை கொண்டு அழகா அவர் விடுவிக்கிறார். இது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப அப்படி போல ஒருவேளை அந்த எதிராளியினால அடிமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இழந்து ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளாக போய் ரொம்ப நஷ்டப்பட்டு ஒருவேளை அடித்து கொள்ளப்பட்டு போயிருக்கிற சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தீங்கனாலும், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுனா பாருங்க, அதை போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு விடுதலை நாயகனாக, நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக, நம்மை ரட்சிக்கிற ரட்சகராக மீட்கிற மீட்பராக வந்தவராய் இருக்கிறார். வேலை இழந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், அடித்துக்கொண்டு போகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த கோரேசை எழுப்பினது போல நமக்கு இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். இனி செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் உங்களை எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். நீங்க ஜஸ்ட் பிலீவ். இழுத்துக்கொண்டு போயிட்டனே, நான் இழந்து போயிட்டனே, நான் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சே நினைக்காதீங்க. உங்களை தூக்கி நிறுத்தி திரும்பவுமாக உங்களுடைய தேசத்துக்கு திரும்ப பண்ணி உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் இழந்த யாவற்றையும் கொடுத்து அழகா உங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, 3வது வசனத்தை வாசிங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. வாசிங்க 4வது வசனமும்.
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் உனக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்ன தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு முன்பாக போகிறவர் என்ன பண்றாரா? கோணல்களை செவ்வைப்படுத்துகிறார். கோணல்களை செவ்வைப்படுத்துகிறார். எல்லாம் போச்சு, போச்சு, இழந்து போயிட்ட. இவங்களை நம்பி இத்தனை லட்சம் நஷ்டமாயிடுச்சு. இவங்களை நம்பி நான் இந்த நபரால என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். ரொம்ப நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என்னுடைய உடம்புல வியாதி வந்துருச்சு. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். என்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்க. இந்த எதிராளி என்னை நஷ்டப்படுத்திட்டாங்க. இதோ காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை அடித்துக் கொண்டு போகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கோரேசை எழுப்பி உங்களை திரும்பவுமாக அந்த ஜனங்களை மீட்ட தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நம்புங்க, அந்த அவர் முன்பாக போகிறவர் உங்க கோணல்களை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். கோணல்களை எல்லாம், பாதைகள் எல்லாம் நிர்மூலமாயிருக்கலாம். அவமானமும் அசிங்கமும் நமக்கு நேரிட்டு இருக்கலாம். நிந்தைகள், கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனா கோணல்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர் எல்லாவற்றையும் கோணல்களை செவ்வையாக்குகிறவரா இருக்கிறாரு. அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க இழந்தது 1000 இருக்கலாம், ஆனா பெற போகிறது லட்சக்கணக்கில். கர்த்தர் தேவன் எல்லாவற்றையும் மீட்டு தர வல்லமை உள்ளவரா இருக்க. இழந்த சுகத்தை, இழந்த அந்த ஆரோக்கியத்தை, இழந்த பெயர்கள், நல் பெயரை, இழந்த நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை, இழந்து போன அந்த சமாதானத்தை, இழந்து போன அந்த நிம்மதியை, இழந்து போன அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், எல்லாவற்றையும் இழந்து போன அபிஷேகத்தை, எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பமாக கொடுத்து புதுப்பித்து கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பொருளாதாரமா எல்லா விதத்திலையும் நான் நெருக்கப்பட்டுட்டேன். இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என் எதிராளி எல்லாவற்றையும் சூறையாடிட்டு போயிட்டான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கர்த்தர், நான் ஒரு நாள்ல அப்படி சொன்னது உண்டு. ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இதுக்கு மேல நான் எழும்புவதற்கு எனக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கையை எடுத்த பொழுது ஆண்டவர் ஒன்று ஒன்றாக கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் என்னை திரும்பமாக கட்டுகிறதை நான் அனுபவித்தது உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்படி ஒருவேளை யாரெல்லாம் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என்கிட்ட இதுக்கு மேல ஒண்ணும் இல்லாண்டவரே, நான் போய் மண்ணுல போய் படுத்துக்கிறத தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு புதைச்சிட்டா அவ்வளவுதான், புதைச்சிட்டா கூட போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், அடித்துக்கொண்டு போகப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு என்னுடைய நாமத்தை தெரிவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அமைதியாக இழைப்பாருங்க. உங்க காரியத்தை கையில எடுத்து கர்த்தர் தேவன் திருப்பி கட்டுகிற நாட்கள் இது. எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, எதிராளியினால என்னெல்லாம் நீங்க ஒருவேளை பாதிப்புக்குள்ளாக போனீங்களோ, அத்தனை நுகங்களையும் அவன் நுகங்களை பிடுங்கி எறிந்து, அந்த நுகங்களை பிடுங்கி எறிந்து திரும்பவுமாக உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை, உங்களுக்கு ஒரு பயத்தை நீக்கி, அந்த மனுஷர்களை பார்க்க உங்களுக்கு ஒருவேளை திராணி இல்லாம இருக்கலாம். மனிதர்களை ஃபேஸ் பண்ண, ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண கூட பலன் இல்லாம அளவுக்கு கூனி குறுகி நின்று ஒரு இருட்டறைக்குள்ளேயே இருந்துடலாம் போல இருக்கு, பேசாம செத்தா பரவாயில்லன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு, அந்த அலைச்சல்களை எடுத்து போட்டு, டிப்ரெஷன்ஸை எடுத்து போட்டு, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் நம்பிக்கையோடு கூட இருங்க. அன்பானது பயத்தை புறம்பே தள்ளும். என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் கர்த்தர் என்ன பார்த்துக் கொள்வார். எல்லாரும் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு இருக்கிறாரு,
என் தேவன் இருக்கிறாரு, நான் நம்புறேன், என் ஆண்டவர் இருக்கிறாரு, என் ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டாரு. என் மனமே நீ கவலைப்படாத, உன்னை நன்மையினாலும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதிராளியினால இருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் போனதை இரட்டத்தனையாக உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளது. இழந்த சுகத்தை, இழந்த அந்த ஒரு பலத்தை, இழந்த நிம்மதி, சந்தோஷ, சமாதானம் எல்லாவற்றையும் உனக்கு கர்த்தர் தேவன் திரும்ப தனியாக ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் இனிமேலும் நீ பயப்பட தேவையில்ல. அவர் உனக்கு முன்பாக போய் இதற்கு மேல வருது சேலஞ்சஸ அவர் பேஸ் பண்ண கர்த்தர் போதுமானவர். ஆமென். கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டாம், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நமக்கு முன்பாக போகிற தேவனா இருக்கு. அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானா நீ அக்கினியில் நடக்கும் போது அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம தியானிப்போம். நீங்காத நேசர் உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஜெபிங்க, விசுவாசத்துல நம்ம பெருகுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.